இதுல எந்த கட்சி நான் ஒரு அந்த 50 ஆண்டு கால கட்சி, நான் 70 ஆண்டு கால கட்சி, நான் நேற்று வந்த ஒரு மத்திய அரசாங்கம் சம்பந்த ஒன்றிய சம்பந்த ஒரு கட்சி அப்படின்னு பாகுபாடு எதுவுமே இல்லாம எல்லாருமே முதலமைச்சர் அவர்களை ஒரு அன்பால நமக்கு மட்டுமல்ல கூடயே பயணிக்க எங்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மாற்று கட்சி இருக்கிறவங்களுக்கும் சரி குழந்தைகள் மனசு வரைக்கும் இப்போ பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு சட்டமன்றம் இருக்குன்னா சட்டமன்ற செயல்பாடு எப்படி இருக்கு, என்ன செயல்பாடு பண்றாங்க, என்னென்ன விஷயம் நடக்குது, யாரெல்லாம் அமைச்சர்கள், அவங்களோட பணிகள் என்ன, என்னென்ன கேள்விகளை கேட்கலாம், என்னென்ன உரிமைகள் இருக்குங்கிறத இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தைகள்ல இருந்து ஒரு ஆட்டோல போற நண்பர்கள் இருந்து வீட்டில் இருக்கிற நம்மளோட மகளிர் வரைக்கும் எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சு வாட்ச் பண்றாங்க. நம்ம வெற்றி தலைவரோட பெயரை சொல்லி ஒரு ஹிஸ்டரியில பெரிய லெவல்ல பதிகிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல், வித்தியாசமான அமைப்பு முறை இருக்கு. இதுல இந்த ஒரு அரசியல் மாற்றத்துல, இந்த அரசியல் மக்கள் சேவையில இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்ற மாதிரி மனசாட்சியுள்ள மக்களாட்சியாக இந்த தேர்தலில் இந்த தமிழக மக்களுக்கு வேலை செய்யறதுலையும் அவங்களுக்கு தேவை கூர்ந்து ஒர்க் பண்றதுலையும் நான் மட்டுமல்ல எங்க எல்லாருமே எங்க நண்பர் மாண்புமிகு அமைச்சர் கிருஷ்ணானந்த, எங்க ஊர் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்க கூட பணியாற்றும் அமைச்சர்கள், எங்களோட இருக்கிற மாற்றுக் கட்சி இருக்கிற தோழர்கள் எல்லாருமே சிறப்பாகவும் சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரே கொள்கையோட தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடங்கள்லையும் லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சியையும் நேர்மையான ஆட்சியையும் ஊழலற்ற வெளிப்படுத்தங்கள் ஆட்சியை மட்டும்தான் பண்ணணுங்கிறது எல்லாருமே ஒரே சென்ட்ரிகா ஒரே சிஸ்டமேட்டிக்கா ஒரே கொள்கை இறங்கி ஃபாலோ பண்றோம். இது வருங்காலங்கள் இப்போ ஆல்ரெடி எல்லாம் பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். இனி வருங்காலங்களில் பட்ஜெட் செஷன்லாம் வரும்போது எல்லா இடங்கள்லையும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்க லிபர்ட்டியா ஃப்ரீயா மக்களுக்கு என்ன சர்வீஸை பண்ணணுமோ எந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு அமைப்பும் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றும். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லா துறைகளும் அதுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டதோ அந்த துறைகளில் யாரோட ஃபோர்ஸ்ஃபுல், யாரோட ப்ரெஷர் இல்லாமல் இண்டிபெண்டா அவங்களோட துறைகளை 100க்கு 100 மடங்கு செய்வாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லா துறைகளுமே இண்டிபெண்டாக எந்த ப்ரெஷரும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோட மக்களுக்கு தேவையான சர்வீஸோட மட்டும்தான் இருப்பாங்கிறது நீ வருங்காலம் இப்போ ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா துறைகளும் பார்க்குறோம். இனி வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் திறமையாகவும் ஃபாஸ்டாகவும் ஒர்க் பண்ணுங்கிறத எந்த நம்பிக்கையும் எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை. 100% இருக்கு.